பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். எல்லா காலத்திலையும் அவரை நம்புங்க. அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவரிடம் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: ஜனங்களே, எப்போதும் தேவனை நம்புங்கள், தேவனிடம் உங்கள் தொல்லைகளை கூறுங்கள். தேவனே நமக்கு பாதுகாப்பான இடம். பிரைஸ் தி லார்ட். உங்களை நெருக்குகிற, உங்களை தொல்லைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் தேவனிடம் தெரிவிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே நாம் நம்புகிற ஒரு மனிதனை தேடுகிறோம் அல்லவா? அவரிடத்தில் போய் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம். நல்ல கவனிங்க. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ தேவனிடத்தில் சொல்லு அப்படிங்கிறாரு. சங்கீதம் 142:2 வாசிக்கும்போது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சஞ்சலங்கள், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் உங்கள் நெருக்கத்தை அவரிடத்தில் போய் அறிக்கையிடுங்க. உங்கள் சஞ்சலத்தை அவரிடத்தில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காரியத்திற்கு அவரை நம்புங்கள். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 1:15 அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரு மிகுந்த சஞ்சலத்தில், நெருக்கத்தில் இருக்கிறதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். குழந்தை இல்லாததுனால அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவமானம். அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவர்களுக்கு நெருக்கம் கொடுக்கிறதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மன கிளேசம் அடைந்தார்கள், மனவேதனை அடைந்தார்கள். ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் எனக்கு ஒரு குழந்தை இல்லை? ஏன் இந்த சூழ்நிலை என்னை இப்படி நெருக்குகிறது? பிரைஸ் தி லார்ட். அப்போ மன கிளேசம் அடைந்த உடனே இந்த அம்மா தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து அவள் என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை தேவனிடத்தில் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா பாரத்தையும், அந்த அம்மா அடைந்த எல்லா வேதனையும், அப்பா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறேன், என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தன் இருதயத்தில் இருந்த வேதனையை சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய விண்ணப்பம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது. ஏலி சொல்கிறாங்க, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த கால வேளையில் நீங்கள் எந்த வேதனையை தேவனிடத்தில் நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் இருக்கிற வேதனையெல்லாம் தேவனிடத்தில் தெரிவித்த அந்த அம்மா அதற்கு பிற்பாடு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில்
நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்குறீங்க? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படுகிறது. அன்னாள் சொல்லுகிறாள், நான் தேவனிடத்தில் ஒரு குமாரனை கேட்டேன், அவள் எனக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். நீங்கள் இன்னைக்கு தேவனிடத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இருதயத்தின் பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அந்த வேதனையின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில் விடுதலை செய்வீராக. ஆண்டவர் எதற்காக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ அவர் வேண்டுதல் செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.